எனக்கு ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நல்ல ஆசை. பட் அந்த பையன் என்ன முன்னாடி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, பின்னாடிதான். நீ எங்க கூட தங்க போறதுனால நான் உன்கிட்ட சொல்றேன். நான் மாஸ்டர்பேட் பண்றதுல மாஸ்டர் டிகிரி வாங்கினவ. இந்த வீட்டை நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருப்பேன், எப்போ எங்க வேணாலும். அடி போடி. காலையில நான் ஜாக்கிங் போறப்ப என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? நீங்க தேவிக்கு பண்ண மாதிரி எனக்கும் பண்ணுவீங்களா? தேவி, நான் தான் முன்னாடி வந்தேன், எனக்கு தான் முன்னுரிமை. இல்ல நான் தான் முன்னாடி வந்தேன், எனக்கு தான். ரெண்டு பேத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கா பண்றேன். நீ ரொம்ப லக்கி ஃபெல்லோடா. 3 பேர் இருக்கோம் இன்னைக்கு. விக்னேஷ்க்கு செம்ம விருந்துதான். சேர்ந்து பண்றது ஓகே, ஆனா எல்லாருக்கும்ல அதெல்லாம் சூப்பரா இருக்கும். என்னடி நடக்குதுங்க? என் பேர் சுபா. நான் ஒரு லெஸ்பியன். என்னை தேடி அடிக்கடி பொண்ணுங்க வருவாங்க, போவாங்க, தங்குவாங்க. பொதுவா இந்த ஆம்பளைங்க ஒரு பொண்ணோட திருப்தி அடையவே மாட்டானுங்க. குண்டா இருக்கிறவளை கட்டிக்கிட்டா ஒல்லியா இருக்கிறவளை வச்சுக்கணும்னு நினைப்பானுங்க. கருப்பா இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா செகப்பா இருக்கிறவ கூட படுக்கணும்னு நினைப்பானுங்க. இவனுங்க புத்தியே இதுதான். 3 பேரும் ஒன்னா இருக்கும் போதே அவன் முன்னாடி குனிய முடியல, நிமிர முடியல. தனியா மாட்டினா அவ்வளவுதான், செஞ்சிருவான். நீயே நினைச்சு பாரு, அவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டா அவனை போக்சோ சட்டத்துல கூட்டிட்டு போய் யாருக்கு லாபம்? கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிறான். அவன் கண்ணு கண்டதையும் பாக்குதுன்னா